ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான மாலை வேலைக்காய் இந்த 2024 வருஷம் மே மாதம் 29ஆம் நாள் புதன்கிழமை மாலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய பலத்த கரத்திலே நாங்கள் வரத்தக்கதாக தேவ இரக்கம், தேவ கிருபை, தேவ தயவை கொடுத்ததற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே தேவ இரக்கம், தேவ தயவு, தேவ அன்பு, தேவன் தாமே மட்டும் எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்தி பாதுகாத்த கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வரும்படியா இந்த 5 மாதங்கள் கன்னிமணி போல பாதுகாத்த கர்த்தர் இந்த 5வது மாதத்திலும் இந்த சாயங்கால நேரத்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று. நீர் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறீர், நீர் மகிமையின் தேவனாய், மாட்சிமை உள்ளவராய், மாறாதவராய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, கனப்படுத்த தேவன் கிருபை கொடுத்திருக்காய் நன்றி சொல்லி இந்த வேளையிலும் உம்முடைய நாம மகிமைக்காக வாசித்து தியானிக்கிற உம்முடைய சத்திய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும். அதுபோல பாடும் பாடல்களில் உம்முடைய கிருபை, தயவு, இரக்கம் இருக்கட்டும். இந்த நேரத்தில் எங்களோடு கூட இணைந்துள்ள ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் கண்ணோக்கிப்பார். எங்களை ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாய் நீர் மனிதனாய் வந்து எங்களை உடைய இரத்தத்தினாலே மீட்டு உம்முடைய கிருபையிலும் இரக்கத்திலும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, மண்ணென்று நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, பூமியிலே ஆண்டவரே நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. கர்த்தாவே, அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொன்னோம். இயேசுவே, இந்த பூமியிலே நீரே வார்த்தையாய் இருக்கிறேன். நாங்கள் அந்த வார்த்தை என்னும் அப்பத்தினாலே பிழைக்கத்தக்கதாக கிருபை கொடுத்தது. அப்படிப்பட்ட கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவனாகி உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க தேவ இரக்கம், தேவ கிருபை தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவ நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்கணம் தாவீதன் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்கணம் தாவீதன் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே.
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்சடி கண்ணில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவன் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவனுடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தொடர்ந்து தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த பூமியிலே எத்தனையோ பாடுகள், வேதனைகள், சோதனைகள் நம்மை சுற்றி நெருக்கினாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காக்கிற தேவன். சத்ரு சேனை நம்மை தொடர்ந்து வந்தால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தாமே முன் சென்று அவர் நல்லவராய் அவருடைய கிருபை இரக்கம் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய தூதர்களை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற மகத்துவமான தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலேயும் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசித்து கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்விதமான மகத்துவமான காரியங்களை செய்கிறார், எவ்விதமாய் அவர்களை வழிநடத்துகிறார் என்றும் தேவ கிருபையினாலே நாம் இந்த நேரத்திலே வேதத்திலே ஒரு வார்த்தைகளை வாசித்து அதை குறித்து நாம் தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 30 வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்பதை ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியா தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறீரப்பா. அந்த அழைக்கப்பட்ட அழைப்பு அது அன்பிலே அழைக்கப்பட்டது. அது நன்மைக்கு ஏதுவாக, அது ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அறிந்த தேவனாய், எங்களை முன்குறித்த தேவனாய், எங்களை நீதிமான்கள் ஆக்கிறவராய், எங்களை உம்முடைய நாமத்திற்கென்று மகிமைக்காக நீர் பிரித்தெடுக்கிற தேவனாய், இயேசுவே, நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட அந்த கிருபையான அழைப்பை, அந்த அன்பான அழைப்பை குறித்து நாங்கள் இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை பெற்று இருப்போம். வரும் கோபத்திற்கு எப்படி தப்பிப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களை எச்சரிக்கிறானப்பா. இயேசுவே, உம்முடைய கோபம் அது இந்த பூமியை அது முற்றிலுமாய் ஆண்டவரே அது அதம் பண்ணி போடுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே, அந்த கோபத்திற்கு, அந்த அக்கினிக்கு நாங்கள் தப்பிக்கும்படியாக இயேசுவே, வார்த்தை என்னும் கூடாரமாகிய உம்முடைய செட்டை நிலையிலே வர தேவன் எங்களை அழைக்கிறீரப்பா. அந்த அழைப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடி, அந்த அழைப்பை நாங்கள் ஆண்டவரே குறித்து கவலையற்று இருக்கிறவர்களாக இல்லாதபடி, ஏசப்பா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே உம்மை ஆண்டவரே, உம்முடைய தாசர்கள் நீர் அவர்களை அழைத்த பொழுது நீர் எவ்விதமாய் அவர்களை வழிநடத்தினீர் என்று இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்கிற வேளையிலே தேவ இரக்கம் எங்களுக்கும் கிடைக்கட்டும். நாங்களும் எங்களுடைய முன்னோடிகள் ஆகிய தேவ மனுஷர்கள் எவ்விதமாய் ஜீவித்தார்கள், அவருடைய காரியங்கள் எப்படி இருந்தது என்ற நேரத்தில் தியானிக்கிற நேரத்திலே கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைப்பட்டு நீரே பேசும், உடைய நாமத்தை மகிமை வரும். மீதியான வேலை முழுவதும் உடைய கிருபை தயவு எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் அவர் மகிமையும் மகத்துவமான, அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் அவருடைய வார்த்தையானது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையானது அது வெறுமையாய் திரும்புவதில்லை என்றும், அவர் சொன்னதை செய்து முடிக்கும் என்றும், அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை அது எப்பொழுதும் ஜீவிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த மகிமையான வார்த்தையை நாம் இன்றைக்கு வேதத்திலே அவர் எவ்விதமாக தன்னுடைய பிள்ளைகளை, அவரை நேசிக்கிறவர்களை, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகிய நம்மை எப்படி தெரிந்தெடுத்தார் என்று நாம் வேதத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏனென்றால் தேவன் நமக்கு வேதத்திலே நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் அவர் எவ்விதமாய் அழைத்தார், எவ்விதமாய் அவர்களை மகிமைப்படுத்தினார் என்று நமக்கு அடையாளமாக, டைப்போலஜி என்று சொல்லப்படுகிற முன் அடையாளங்களை நமக்கு தேவன் வேதத்திலே வைத்திருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாடு என்பது அது புதிய ஏற்பாட்டோடு பொருத்தி காட்டுகிற ஒன்றாக, அது நமக்கு ஒரு அடையாள சின்னமாக, அது ஒரு தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறதாக, தேவனுடைய வார்த்தையை அது எவ்விதமான காரியங்களை செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று அது நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே உள்ள எல்லா வேதத்திலே தேவன் சொல்லியிருக்கிற போதனைகள், டீச்சிங் என்பது அது வரப்போகிற காரியங்களை குறித்தான ஒரு நிழலாக உள்ளது, அது ஒரு ஷேடோவாக உள்ளது என்று நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் இங்கே நாம் வாசித்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை
தேவன் அன்பு கூறுகிறவர்களிடத்திலே அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்துகிறார், அவர் செய்கிறார், அவர் செய்து கொண்டும் இருக்கிறார் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், ஆகவே பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார் என்றால், வேதத்திலே நமக்கு ஒரு சில காரியங்களை, ஒரு அடையாளங்களை பழைய ஏற்பாட்டிலே வைத்திருக்கிறார். அது ஒரு நிழலாகவோ அல்லது முன் அடையாளமாகவோ அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா அடையாளங்களும், வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நம்மை மீட்டெடுக்கும்படியாய் குமாரனாக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே குமாரனாக வெளிப்பட்டு அந்த கல்வாரியிலே நமக்காக அவர் ரத்தம் சிந்தி, அந்த கல்வாரியிலே அவர் என்ன செய்தார், என்ன செய்து முடித்தார் என்பதை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு முன்னடையாளமாகத்தான் இருக்கிறது. ஆமென். ஆகவேதான் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் மட்டுமே தேவன் எப்படி இந்த பூமியிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், தேவன் எப்படி நம்மை நேசித்தார், தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை முன்குறித்தார், அவருடைய தீர்மானம் என்ன, அவருடைய அழைப்பு என்ன, அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்தார், எந்த நோக்கத்திற்காக அவர் நம்மை நீதிமகன் ஆக்கினார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏதோ இது ஒரு பழைய காலத்து கதையோ அல்லது யாரோ ஒருவருக்கு சொல்லப்பட்ட காரியம் அல்ல. ஆமென். அது தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு பிராமிஸ், ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் இப்பொழுது வாசித்த வார்த்தையிலே பாருங்கள், தேவன் நம்மை எப்படி நாம் அவரை அழைக்கிறோமாமா, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் 8:15 பாருங்கள், வாசிக்கலாம். ரோமர் 8:15. ஸ்தோத்திரமானவர், ஸ்தோத்திரமானவர். வாசிக்கலாம். ரோமர் 8:15. அத்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். பாருங்கள், தேவன் நாம் ஏதோ ஒரு காரியத்தை பயந்து கொள்ளாதபடி, அல்லது இந்த பூமியிலே ஆவி என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் அது எல்லோரும் ஒரு பயம் இருக்கும். அது ஒரு இருளான ஆவி அல்ல, நம்மை சத்தியத்திலே நடத்துகிற வெளிச்சத்தின் ஆவியாக, தேவ ஆவியாக, பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அடிமைத்தனம், அந்த பயம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து, அங்கே மரணம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை இந்த பூமியிலே இன்றைக்கு ஜாதி ரீதியாய், மத ரீதியாய், இன ரீதியாக நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா சமூக கட்டுக்களிலிருந்து, உலக வழிபாடுகளிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிற அந்த தேவ ஆவியாக இருக்கிறது. ஆமென். அந்த ஆவியைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடுகிறோம். நாம் அப்படி கூப்பிடத்தக்கதாக தேவன் நமக்கு அந்த புத்திர சுவிகாரம் என்கிற அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், அந்த பர்த் ரைட்ஸ், புத்திர சுவிகாரம் என்பது பர்த் ரைட்ஸ். எப்படி இன்றைக்கு சட்ட ரீதியாக இன்றைக்கு அங்கே ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது இன்னாருக்கு இந்த மகன் பிறந்தான் என்று அரசாங்கம் நமக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் கொடுக்கும், பிறப்பு சான்றிதழ் என்று. அந்த பிறப்பு சான்றிதழ் தான் அந்த பிள்ளைக்கு இவர் தகப்பன் என்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மாற்றவே முடியாது. மறுபடியும் இல்லை, தவறாக தகப்பன் பெயரை சொல்லிவிட்டார் அல்லது தவறாக மகன் பெயரை சொல்லிவிட்டார் என்று அது ஒரு காலம் மாற்ற முடியாத ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதை போல பாருங்கள், நம்மை தேவன் இந்த பூமியிலே முன்குறித்திருக்கிறார், நம்மை அவர் அழைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் பர்த் ரைட்ஸை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவேதான் பாருங்கள், பழைய ஏற்பாடு ஒவ்வொன்றும், பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் அது இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசியும், அது இயேசு கிறிஸ்து
இந்த பூமியிலே அன்றைக்கு இருந்த தேவ மனுஷர்களோடு என்னென்ன காரியத்தை செய்தார், எதை நிறைவேற்றினார் என்று அங்கே நமக்கு அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் எவ்வளவு எளிமையானவராய் இருக்கிறார், அவர் எவ்வளவு கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார், எவ்வளவு பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறார், எவ்விதமாய் அவர்களோடு இடைப்பட்டு சோதனை நேரத்திலும், வேதனை நேரத்திலும், போராட்டங்களிலும், பலவீனமான நேரங்களிலும், பொல்லாத மனுஷருடைய கைகளில் இருந்தும், அது மட்டுமல்ல கடல்களிலே அல்லது காற்றினாலே அல்லது பஞ்ச நேரத்தில், இப்படி வேதத்திலே அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த நேரங்களில் எல்லாம் தேவன் ஆவியானவர், அவர் பழைய ஏற்பாட்டிலே அவர் பிதா என்கிற ஸ்தானத்திலே அவர் பரிசுத்த ஆவியானவராக, தேவ ஆவியானவராக, கர்த்தருடைய ஆவியானவராக அன்றைக்கு அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை விடுதலை கொடுத்து அங்கே அவர்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்தி கொண்டிருந்தார். ஆகவேதான் பாருங்கள், இந்த பூமியிலே மனிதன் இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனை அறிந்தேன், நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், அல்லது இவர் சொல்லி நான் ஏற்றுக்கொண்டேன், அல்லது இதை படித்து நான் ஏற்றுக்கொண்டேன் என்று மாம்சீகத்திலே பேசுவார்கள். அது ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியமே அல்ல. ஆமென். அது மனிதனுடைய சிந்தனை தான், அல்லது மனிதனுடைய ஞானமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தின் மூலமாக, எப்படியாக தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக தேவன் கிருபையாய் நம்மை ரட்சிக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த விசுவாசம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அது தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆமென். இந்த விசுவாசமே தேவனுடைய அழைப்பாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு எப்படி தேவன் அழைக்கிறார் என்று நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, வரும் நாட்களிலே பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே நமக்கு தெரியும் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம். ஆதியாகமம் என்பது அது ஒரு துவக்கமாக இருக்கிறது. ஆதியாகமம் என்றால் பிகினிங். அது ஒரு பிகினிங்காக இருக்கிறது, ஒரு துவக்கமாக இருக்கிறது. தேவன் எப்படி இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், இந்த வானத்தை எப்படி அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே சிருஷ்டித்து வானத்தையும் பூமியையும், பூமியின் கீழ் உள்ள சமுத்திரத்தையும், அதன் கீழ் உள்ள எல்லா மிருகங்களையும், கடல்வாழ் அங்கே மச்சங்களையும், அங்கே காடுகளையும், மலைகளையும், குன்றுகளையும், பள்ளத்தாக்குகளையும், பாலைவனங்களையும், வனாந்தரங்களையும், அது மட்டுமல்ல கடைசியாக அவருடைய ரூபத்தின்படி மனிதனாகிய நம்மையும் அங்கே படைத்தார். இதுதான் துவக்கம். அந்த துவக்கம் எப்படி இருந்தது என்று அங்கே வேதத்திலே சொல்லப்பட்ட முதலாவது புத்தகம்தான் ஆதியாகமம். அதற்கு பிறகு இரண்டாவது புத்தகமாக யாத்ராகமம் என்கிற பார்க்கிறோம். யாத்ராகமம் என்றால், யாத்திரை என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அங்கே அழைக்கப்பட்டு நாம் செல்லுகிற காரியமாக இருக்கு, வெளியே செல்லுகிற காரியம். யாத்திரை செய்வது என்பது அங்கே வெளியே செல்லுகிற காரியம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு அங்கே எகிப்தில் இருந்து அவர்கள் புறப்பட்டு தங்களுடைய சுய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு புறப்பட்டு சென்ற அந்த யாத்திரையை குறிக்கிறது தான் அங்கே யாத்ராகமம் என்று பெயர். பாருங்கள், தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமை அவர் அழைத்து ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்று நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றதற்கு அடையாளமாக, அதை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் சென்ற அந்த யாத்திரை தான் என்னது, யாத்ராகமம் என்று நம்ம பார்க்கிறோம். பிறகு அப்படியாக வேதத்திலே ஒவ்வொரு அதிகாரங்களாக வருகிறதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு இந்த ஆதியாகம புத்தகத்திலே தேவன் எப்படி ஆபிரகாமை அழைத்தார் என்று நம்ம தியானிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, அந்த யாத்ராகமத்திலே பாருங்கள், அதை தியானிப்பதற்கு முன்பாக நாம் தொடக்கத்திற்கு சென்று அங்கே எப்படி ஆபிரகாமை அவர் அழைத்தார், அதுதான் முதல் ஒரு சபையாக இருக்கிறது. ஆபிரகாம் தான்
அந்த முதல் சபையின் முதல் விசுவாசியாக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆபிரகாமை நாம் என்ன சொல்லுகிறோம்? விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். அப்போ தேவனை விசுவாசித்ததிலே நம்முடைய தகப்பனாக அங்கே விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவராக ஆபிரகாம் இருக்கிறார். ஆகவேதான் நாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அவரை நாம் குறிப்பிடுகிறோம். ஆகவே அந்த சபை எப்படி துவங்கப்பட்டது? அது எங்கே இருந்தது? அது எவ்வாறு அது அடிமைப்பட்டு போய் அந்த எகிப்திலே போய் அடைந்தார்கள்? அதற்கும் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கும் நாம் இந்த உலகம் என்கிற இந்த எகிப்திலே நாம் இன்றைக்கு மாம்ச பிரகாரமாக நாம் அடிமையாக இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த உலகமானது நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பார்வோனுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்களோ, அதை போல இன்றைக்கும் நம்மை ஆளுகிற அதிகாரிகளாக அல்லது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நெருக்கப்படுகிறோம். நாம் சரியானபடி ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி, தேவனை விடுதலையோடு ஆராதிக்க முடியாதபடி, அல்லது தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் தைரியமாக பேச முடியாதபடி, இப்படி அநேக நெருக்கடிகள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆகவே அன்றைக்கு எப்படி அவர்கள் அந்த நெருக்கடியில் இருந்து புறப்பட்டு வெளியே சென்று அங்கே தங்களுடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்களோ, அதை போல நாமும் இந்த பூமியில என்ன செய்ய போகிறோம்? தேவன் நமக்கு பரலோகம், கானான் என்கிற அந்த மகிமையான ஒரு தேசத்தை, அன்றைக்கு அவர்கள் கானான் தேசம் சென்றார்கள். அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது இன்றைக்கு வரப்போகிற புதிய உலகத்தையும் புதிய பூமியையும் புதிய சிருஷ்டிப்பையும் அங்கே பரலோகத்தின் தேவன் இந்த பூமியிலே வந்து அவர் என்னென்றைக்கும் ராஜாவாக ஆளப்போகிறதை குறித்து நம்ம வரும் நாட்களிலே தியானிக்க போகிறோம். அதுதான் அங்கே அவர்கள் எப்படி அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து அதை பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தேவன் அவர் இன்றைக்கும் தன்னுடைய ஜனத்தின் மத்தியில இருந்து கொண்டு, எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கூக்குரல் இட்ட பொழுது அந்த கூக்குரலை தேவன் கேட்டு அங்கே மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி, மோசே அன்றைக்கு இருந்த ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து அங்கே தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே அவர்களை விடுதலை செய்து, அவர்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்து அங்கே வழிநடத்தி சென்று, அங்கே அவர்களுக்கு எதிராக வந்த அந்த செங்கடலையும் தேவன் இரண்டாக பிளக்கச் செய்து, அங்கே பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழிநடத்தி, அது மட்டுமல்ல, அந்த 40 வருடங்கள் அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். அவர்களுக்கு தேவன் அப்பத்தையும் அவர்களுக்கு காடையையும் கொடுத்து பெரிதான காரியங்களை செய்து, அவர்கள் ஒருவன் கூட என்ன ஆகவில்லையாமா? வியாதிப்படவில்லை. அவர்கள் ஒருவன் பலவீனம் அடையவில்லை என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்படி தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளை அவர் டேக் கேர் என்று சொல்கிறோமே, அவர் கவனத்துடன் பாதுகாத்தார். அவர்களை இது தீங்கு அணுகாதபடி அவர்களோடு கூட இருந்து அங்கே வழிநடத்தினார். அந்த ஜனங்களை எப்படி வழிநடத்தினாரோ, எப்படி அவர்களுக்கு இந்த மன்னாவை கொடுத்தாரோ, அதை போல இன்றைக்கு இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு என்ன கிடையாதுங்க? மரணம் இல்லை. ஆமென். அந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு அவன் என்னென்றைக்கும் என்னோடு கூட இருக்கும்படி நான் அவனுக்கு கிருபை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை இந்த கட்டுக்களில் இருந்து விடுதலை கொடுக்க, தேவன் நம்மை இந்த போராட்டங்களில் இருந்து, இந்த உலகத்திலே காணப்படுகிற பயத்தில் இருந்து, இந்த உலகத்திலே காணப்படுகிற வியாதிகளில் இருந்து, அல்லது இந்த உலகத்திலே காணப்படுகிற பொல்லாத மனுஷனுடைய கரங்களில் இருந்து தேவன் என்ன செய்கிறார்? நம்மை விடுதலை கொடுப்பதற்காக அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக, பலத்த கோட்டையாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் சத்தியத்திலே நம்மை வழி நடத்துகிறாராக இருக்கு. அதனால்தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்திற்குள்ளாக வளரத்தக்கதாக, நம்முடைய ஆத்துமா
அது அழிந்து போகாதபடி அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், எந்த மனுஷனும் கெட்டுப்போவது தேவன் சித்தம் அல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று. ஆகவே பாருங்கள், அந்த வார்த்தைக்கு விரோதமாய் முரணாக ஜனங்கள் என்ன செய்கிறார்களாமா? தேவனை விசுவாசிக்காதபடி தங்களை தாங்களே கெடுத்து போடுகிறார்கள். ஏன் அப்படி கெடுத்து போடுகிறார் என்றால், தேவன் என்ன செய்வதில்லை, எப்பொழுதும் பொய் சொல்லுவதில்லை. ஆமென். நம்முடைய தேவன் அவர் பொய் சொல்லாத தேவன். அது மட்டுமல்ல, அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அங்கே கெட்டு போகிறார்கள் என்பதற்கு என்ன காரணம் என்றால், அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் சரியான விசுவாசத்தை வைக்காமல், அங்கே பெயரளவுக்கோ அல்லது அங்கே மற்றவர்கள் தங்களை குறித்து இப்படி நினைப்பார்களோ அப்படி நினைப்பார்களோ, அல்லது இது நடக்குமா நடக்காதா என்று சுயத்திலே சிந்திக்கிறது தான் இன்றைக்கு வியாதிகளும் மரணங்களும் போராட்டங்களும் சண்டை சச்சரவுகள் குழப்பங்களும் பிரிவினைகளும் வருகிறதற்கு காரணமாக இருக்கிறது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது, உன் தாய் தகப்பனை கீழ்ப்படி, உன் தாய் தகப்பனை நீ நேசிக்க வேண்டும் என்று. இப்படி அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அதுபோல ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், தேவனுடைய கட்டளையிலும் கற்பனையிலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று. இவைகளை நாம் சரியாக செய்கிறோமா என்று பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அதை கீழ்ப்படியாதபடி அல்லது அந்த வார்த்தைக்கு உரிய அந்த கணத்தை, அந்த மரியாதையை, அந்த ஹானர் செய்யாதபடி நாம் சுயத்திலே விழுந்து விடுகிறது தான் நாம் தேவனை குற்றப்படுத்துவவர்களாக மாறிவிடுகிறோம். அதனால்தான் இன்றைக்கும் அநேகர் என்ன சொல்வார்கள், தேவனைத்தான் குற்றப்படுத்துவாங்க. நீங்க கவனிக்கலாம், அநேகர் சொல்லுவாங்க, இல்லை நான் எவ்வளவோ நாள் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்தேன், நான் எத்தனையோ முறை என்னுடைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆனாலும் எனக்கு தடை ஏற்படுகிறது, அல்லது எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை, இந்த காரியம் எனக்கு ஒரு பெரிய உபத்திரவமாக இருக்கிறது, இது எனக்கு தொல்லையாக இருக்கிறது என்று. ஆனால் அந்த காரியத்தினுடைய துவக்கத்தை நீங்க பார்த்தீர்களானால், இவர்கள் செய்த ஏதாவது ஒரு தவறாக இருக்கலாம், அல்லது ஒரு மீறுதலாக இருக்கலாம், அல்லது அந்த தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தின் மேலே இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டு ஒரு அரைமனதோடு ஜெபிக்கிற ஒரு அவிசுவாசியாக இருக்கலாம். அதனால்தான் நமக்கு ஆபிரகாமை தேவன் பாருங்க, தேவன் சொன்னதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று அவர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தாராம். ஆமென், ஆமென். பாருங்க, ஆபிரகாம், அதனால்தான் நம்ம விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவர் என்று அவர் விசுவாசித்தார். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திலே வல்லவனாகிறது சரீர பலத்தினாலோ அல்லது சண்டை போட்டோ அல்லது பெரிய ஒரு உடைமைகளை, சொத்து பத்துக்கு அதிபதியாக அவன் ஒரு பெரிய அதிகாரியாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையின் மேல் அவன் வல்லவனானான். ஆமென். அதுதான் நமக்கும் இன்னைக்கு வேண்டியதாக இருக்கிறது. நீங்க வார்த்தையிலே பலப்படுகிறீர்களா? தேவனிலே நீங்கள் பலனடைகிறீர்களா? தேவனுடைய வார்த்தை அது நிறைவேறும், அது சொன்னதை செய்துதான் அது நிறைவேறும் என்று நம்ம விசுவாசிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு உறுப்பை கூட மாற்றக்கூடாது. இவைகளை எடுத்து போடுகிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பெயரை எடுத்து போடுவேன். இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, இல்லை நான் வேதத்தை நான் நம்புறேன், ஆனால் இந்த காரியம் எனக்கு புரியவில்லை, எனக்கு இது நம்ப முடியவில்லை. எப்படி அங்கே ஆண்டவர் சுகம் கொடுப்பார்? எப்படி எனக்கு நான் சும்மா உட்கார்ந்தா எனக்கு சாப்பாடு கிடைக்குமா? அல்லது நான் இப்படி மட்டும் ஜெபிச்சுட்டே இருந்தேன் இந்த காரியம் நடக்குமா என்று இன்றைக்கு அநேகர் அவிசுவாசம் கொள்றாங்க. தேவன் எப்பொழுதுமே மனிதனை நீ சும்மா உட்கார்ந்து சாப்பாடு அல்லது நீ யோசிச்சோர் தின்னு என்று சொல்லவே இல்லை. தேவன் மனிதனை சிருஷ்டித்து
ஆதாமை நீங்க பார்த்தா தெரியும். அவன் பூமியை பண்படுத்தவும் வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிங்க. 7, 8, 9 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் ருசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, கவனிங்க, தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மனுஷனை அங்க கொண்டு வைக்கிறாரு. அது மட்டுமல்ல, 15ஆம் வசனத்தை வாசிங்க. இதுதான் மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, பாருங்க, தேவன் முதலாவது என்ன செய்கிறார்? ஒரு தோட்டத்தை உருவாக்கி மனுஷனை கொண்டு அங்க வைக்கிறார். வைத்தது மட்டுமல்ல, கவனமா கேளுங்க, அந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி மிக கவனமாக வாசிக்கும் பொழுதுதான் அதனுடைய உள்கருத்து புரியும். அங்கே உருவாக்கி அங்க கொண்டு அவனை வைக்கிறார். வைத்தது மட்டுமல்ல, அவனை அழைக்கிறார். அவன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறவனை அவர் என்ன செய்கிறார்? அழைத்து அவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப தேவன் அவனுக்கு என்ன கொடுத்திருக்காரு? வேலை செய்ய வேண்டும். அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் வேலை செய்யணும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீர்கள் என்றால், அங்கே நான் ஊழியக்காரர்களை குறை சொல்லவில்லை. ஊழியம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு பொறுப்பு. ஆனால் இன்றைக்கு அநேகர் அங்கே ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அங்கே வெறுமென மற்றவர்களை சந்தித்து ஆத்தும ஆதாயம் செய்யாதபடி வெறுமென தங்களுடைய நேரத்தை பொழுதை போக்கிக் கொண்டு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அங்கே வெறுமென இருக்கிறதை பார்க்கலாம். அங்கே நிலத்தை பண்படுத்த வேண்டும். நிலம் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? மனிதனுடைய இருதயத்திற்கு அடையாளம். அப்ப மனிதனுடைய இருதயத்தை நீங்க தேவனிடத்திலே திருப்பி கொண்டு வர வேண்டும். அது ஒரு ஊழியம். நீங்க அந்த நிலத்தை அப்படியே வெறுமன சும்மா அவர்களிடத்துல போய் பேசுவதும், சும்மா அவர்களிடத்திலே பொழுதை கழிப்பதும், அல்லது ரட்சிக்கப்பட்ட அல்லது விசுவாசிகளிடத்திலே நீங்க உங்களுடைய நேரத்தை கழித்து கொண்டிருப்பதனால என்ன கிடையாது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. புதிய ஆத்துமாக்களை தேடி செல்ல வேண்டும். புதிதான காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அது சபையிலே கொடுக்க வேண்டும். அது ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு. அதே போல விசுவாசிகளும் என்ன செய்ய வேண்டுமாமா? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். விசுவாசிகளும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதாமுக்கு தேவன் பொறுப்பை கொடுத்து அந்த நிலத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும். அதை காக்கிறது என்றால் என்ன? அந்த ஆத்துமாவை அவன் காத்து கொள்ள வேண்டும். தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஆத்துமாவை அவன் காத்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்துமா அது பரிசுத்தம் உள்ளது. ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக அது ஒரு பரிசுத்தம் உள்ளது. அது நீங்க அழித்து போடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் தன்னுடைய ஆத்துமாக்களை அழித்து போடுகிறார்கள். உலக இச்சைகளிலும் மாம்ச இச்சைகளிலும் அல்லது வீண் காரியங்களை பேசிக்கொண்டு. அங்கே ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், எனக்கு இவர்கள் வீணாய ஆராதனை செய்கிறார்கள் என்று. அப்ப தேவன் நம்மை அழைத்த அழைப்பு அது வெறுமன அல்ல. அது ஒரு நோக்கத்திற்காக அவர் அழைத்திருக்கார். அதைத்தான் நம்ம இப்பொழுது வாசித்த ரோமர் 8 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அப்ப அழைக்கிறார் இன்றைக்கு. அப்போ தேவன் என்ன செய்தார்? இங்கே நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஆபிரகாமை அவர் எதற்காக அழைத்தாராமா? எதற்காக அழைத்தார்? வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1-3 வரை வாசிக்கலாம்.
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு தேசத்தை உனக்கு காட்டுகிறேன், ஆகவே நீ அந்த தேசத்திற்கு நீ போ. ஆனா அந்த இடத்துக்கு நீ போறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்ய வேண்டுமாம்மா? நீ இருக்க அந்த தேசத்தையும் அந்த உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய உறவினர்களையும், அவர் மட்டுமல்ல உன்னுடைய தகப்பனையும் விட்டு விட்டு புறப்பட்டு போ. இன்னைக்கு நினைக்கலாம், அப்போ தேவன் வந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் சொல்றாரு, இப்போ தகப்பனை கைவிட்டுட்டு போ அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த தகப்பனுக்கு இன்னும் வேற குழந்தைகள் இருக்கிறாங்க. நீங்க அதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேராகுக்கு வந்து ஆபிராம், நாகோர், ஆரோன் என்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்குவாங்க. ஆபிரகாமைத்தான் தேவன் பிரிச்செடுக்கிறார். ஏன் ஆபிரகாமை பிரிச்செடுக்கிறார் என்றால், நான் உன்னை என்ன செய்கிறேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்றார். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்க. அவர் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் எவ்விதமாக அங்கே சோதனைகள் வருகிறது. ஏன் அதை தேவன் இந்த வேதத்திலே வைத்திருக்கிறார் என்றால், நாமும் அதே போல என்னதான் செய்துட்டு இருக்கிறோம்? சின்ன சின்ன தவறுகளை செய்து கொண்டு அதன் மூலமாக அந்த சோதனையிலே நம்மளே போய் சிக்கிக் கொள்கிறோம். ஆமென். அதான் நமக்கு ஏற்படுகிற பெரிய பிரச்சனை. ஆபிரகாமுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வந்ததோ அதே பிரச்சனை தான் இன்னைக்கு நமக்கும் வந்துட்டு இருக்கு. அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் புறப்பட்டு என்ன செய்கிறான்? அம்மா லோத்தையும் கூட்டிக் கொண்டு போகிறான். அது மட்டுமல்ல, அவன் தகப்பனையும் கூட கூட்டிக் கொண்டு போகிறான். தகப்பனும் போகிறான், தன்னுடைய தம்பி மகனும் கூட வருகிறான். ஆபிரகாம் தான் பெரியவர். ஆபிரகாமுக்கு உடைய கடைசி தம்பி தான் ஆரோன். ஆரோனுடைய மகன் தான் யாரு? ஆரானுடைய மகன் தான் லோத்து. தம்பி பையனையும் கூட கூட்டிட்டு போறான். அதனாலதான் நீங்க பாக்குறீங்க, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் அநேக நேரங்கள் அந்த 2 வேலைக்காரர்களும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அது மட்டுமல்ல, ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனை கூட்டிக் கொண்டு போறது இடத்துல அவருக்கு அது ஒரு பெரிய காரியங்களாக இருக்கிறது. அவருடைய தகப்பன் மரித்த பிறகுதான் அவருக்கு சரியான ஆசீர்வாதங்கள் வருது. அது மட்டுமல்ல, லோத்து எப்பொழுது ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனானோ அதற்கு பிறகுதான் தேவன் மறுபடியுமாக 15ஆம் அதிகாரத்துல பெரிதான காரியங்களை, ஆசீர்வாதங்களை அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அது எப்போது? லோத்து பிரிந்து போன பிறகுதான். நீங்க வாசித்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல லோத்து சோதோமிலே குடியிருந்து அவன் அங்கே அதை விட்டு புறப்பட்டு போய் விடுகிறான். அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்தவரை அவன் தனியா பிரிஞ்சு போயிடுறான். அதற்கு பிறகுதான் தேவன் என்ன செய்கிறார்? 15ஆம் அதிகாரத்துல இங்க கொண்டு வருகிறார். ஏன் இதை நான் இப்பொழுது குறிப்பிடுகிறேன் என்றால், இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாத குறைவுகளும் தடைகளும் ஏற்படுகிறது என்றால், அங்கே நாம் ஒரு சிலரை நாம கூட வைத்துக் கொண்டிருப்பதா. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்வாங்க? நமக்குள்ள விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்காது. நமக்குள்ள இருக்கிற அந்த தேவனை குறித்தான பாரம் அவர்களுக்கு இருக்காது. அதன் மூலமாக என்ன வரும்? நமக்கு தடைகள் வரும். அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஒரு சில காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? விலகி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. வேறு பிரிக்கிற காரியத்தை தேவன் செய்கிறார். வேறு பிரிக்கிறார். அவர்களை முழுசுமாக வெறுத்து விடவில்லை. கவனிக்க வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறைய தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல பாஸ்டர் தான் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு இருக்காரு, அவங்க கூட கனெக்ஷனே இருக்கக்கூடாதுன்னு இருக்காருன்னா அப்படி அல்ல. பிரித்தெடுக்கிறது வேற, ஒட்டு உறவே வேண்டாங்கிறது வேற. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமானால் தேவன் எந்த காரியத்தை நமக்கு சொல்லுகிறாரோ அந்த காரியத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்?
நாம் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சில நேரங்கள்ல அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன வரும்? உலக காரியங்களோ அல்லது உலகத்திலே காணப்படுகிற ஒரு சில இச்சைக்குரிய காரியங்களில் அவர்கள் ஆசை கொள்வார்கள். நீங்க லோத்த கவனிச்சீங்கன்னா, ஏன் சொல்றேன்னா, லோத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் எப்பொழுது பார்த்தாலும் பாருங்க 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. அப்பொழுது புட்டு ம், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ம், யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் ம், நீர்வளம் பொருந்தியிருந்ததா என்று கண்டான். ம், கர்த்தர் சோதோமையும் ம், கொமோராவையும் ம், அழிக்கும் முன்னே ம், சோவருக்கு போகும் வழி மட்டும் ம், அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ம், எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ம், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு ம். கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரித்தார்கள். போதும். பாருங்க, அவன் கண்ணுக்கு பார்க்கிறான். நல்ல குளிர்ச்சியா இருக்கு. நல்ல தண்ணீர் இருக்கிறது. அங்கே அந்த தேசத்திலே ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எகிப்து வந்து அன்றைக்கு உலகத்திலேயே நவநாகரீகம் நிறைந்த, இன்றைக்கு இருக்கிறத விட அதிக நவநாகரீகம், அதிக விஞ்ஞானத்திலேயும் அதிகமாக அங்கே எல்லா காரியங்களும் நிறைந்து, அது மட்டுமல்ல சோதோம் கொமோரா இன்றைக்கு காணப்படுகிற இந்த எல்ஜிபிடி என்று சொல்லுகிற காரியங்கள் அன்றைக்கு அங்கே இருந்தது. அந்த கேசெக்ஸ் என்கிற ஒரு அசுத்தமான அருவருப்பினுடைய ஆவி அங்கே முழுவதுமாக அங்கு இருந்தது. எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக? சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்படிப்பட்ட அருவருப்பு அங்கே இருந்தது. அதனால தான் தேவன் முதலாவது அவர்கள் குடியிருக்கிற அந்த பாபிலோன் தேசத்தை விட்டு முதலாவது வர சொல்றாங்க. இவர்கள் அங்கே நீங்க ஆபிரகாமை கவனிச்சீங்கன்னா, அவர் எங்க இருக்காரு? அங்கே கல்தேயர் பட்டணம். அந்த கல்தேயர் பட்டணம் எங்க இருந்தது? அது பாபிலோனுக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய பட்டணம். அந்த பாபிலோன் பட்டணம் தான் என்னது? இன்றைக்கு நம்ம கடந்த நாட்களை தியானித்துக் கொண்டிருக்கிற பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய அங்க முன்னோர்கள் இருந்த தேசம் அது. அது பாழானதாம், அருவருப்பானதும், அசுத்தம் நிறைந்ததும், அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை செய்கிற ஒரு அருவருப்பான பட்டணமாக அந்த பட்டணம் இருக்கு. அதனாலதான் தேவன் அதிலிருந்து ஆபிரகாமை பிரிச்செடுத்தார். இப்ப இன்றைக்கு நாம இருக்கிற இந்த தேசத்தையும், நம்ம இருக்கிற இந்த ஜனங்களில் இருந்து தேவன் நம்மை வேறு பிரிக்கிறார். கவனிக்க வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேறு பிரிப்பது என்பது வேறு, முற்றிலுமாக தொடர்பில்லாமல் இருக்கிறது வேறு. இன்னைக்கு அநேகர் குழம்பிக்கிறாங்க. இல்ல இப்படி தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி புறஜாதிகளிடத்துல எந்த ஒரு உறவும் வைத்துக் கொள்ள மாட்டாங்க. புறஜாதிகளிடத்துல அங்க அவங்க வீடுகளுக்கு போறதை கூட அவாய்ட் பண்ணிடுவாங்க. இல்ல நாங்க வந்து அவங்க கூட பேசவே மாட்டோம். நிறைய நான் ஸ்தாபனத்துல இருக்கிற பெயர் கிறிஸ்தவரிடத்துல நான் பார்த்து பேசி இருக்கிறேன். இல்ல எங்கள் தாய் தகப்பன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நாங்க எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் மற்ற வழிபாடுகள் இருக்கிறாங்க, அதனால நாங்க அவங்க கூட போக மாட்டோம். அவங்களும் எங்களை வீட்டுல கூப்பிட்டுக்க மாட்டாங்க, நாங்களும் அவங்கள போக மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க வேண்டியதா இருக்கு. தேவன் நமக்கு விலக வேண்டிய காரியம், நீங்க விக்கிரகாராதனைக்கும் அசுத்தங்கள் அருவருப்புகளுக்கு நான் உங்களை விலக்கி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த உலகத்தை விட்டே போக வேண்டியதாக இருக்கும். அப்ப நீங்க அவர்கள் செய்கிற அந்த காரியத்திற்குத்தான் விலகி இருக்க வேண்டுமே தவிர அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். சத்துருக்களை நீ சிநேகின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவர்கள் செய்கிற அந்த உலக வழிபாடுகளை மட்டும்தான் உங்களை விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அவர்களை விட்டு அல்ல. அதான் அந்த வேறுபாடு. அதான் பிரித்தெடுக்கிற காரியம். அங்கே தகப்பனையும் உன்னுடைய வீட்டை விட்டு புறப்படு என்பது, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தது? உலக வழிபாடு நிறைந்த ஒரு வீடாக இருந்தது. அந்த வீடு, அந்த இடம், அந்த அங்க இருக்கிற காரியங்கள் முழுவதுமாக தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகள் நடந்த ஒரு அவிசுவாச கூடாரமாக இருந்தது. அந்த குடும்ப அவிசுவாசம் நிறைந்த இடத்திலே தேவன் வாசம் செய்ய மாட்டார். தேவன் எங்கே இருக்கிறார்? அங்க என்னதான் இருக்கும்? பரிசுத்தம் இருக்கும், உண்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், நீதி இருக்கும். அப்போ ஒரு மனிதனை தேவன் பிரித்தெடுப்பது, அவன் உண்மையுள்ளவனாக, நீதி செய்கிறவனாக, சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவனாக,
தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் பிரித்தெடுக்கிறார். ஆமென். அப்ப அதனாலதான் தேவன் நம்ம என்ன செய்கிறார், அங்கே ஆபிரகாமை எப்படி பிரித்தெடுத்தாரோ, தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு காண்பிக்கிற இடத்துக்கு போ என்று சொன்னாரோ, நம்மையும் இந்த தேசத்திலிருந்து, இந்த இனத்திலிருந்து, உறவினர்களிலிருந்து, நண்பர்களிலிருந்து பிரிச்செடுத்திருக்கிறார். எப்படி பிரிச்செடுத்திருக்கிறார் என்றா, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவோம், நமக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், நாம் தங்கி இருக்கிற இடத்திலே, நம்முடைய கூடாரத்திலே தேவன் வாசம் செய்வதற்கு தகுதியுள்ள இடமாக மாற்றத்தான் பிரித்தெடுத்திருக்கிறார். இங்கிருந்து ஓடிப்போக சொல்ல தேவன். நம்ம இந்த பூமியில இருந்துதான் ஆக வேண்டும். மரணம் வரைக்கும் நம்ம இந்த பூமியில இருக்கணும். அல்லது தேவன் வரும் வரைக்கும், மறுரூபப்படும் வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்க போகிறோம். அப்ப ஆனால் இந்த உலக காரியங்களில் இருந்து, உலக வழிபாடுகளிலிருந்து, உலக அவிசுவாச கிரியைகளிலிருந்து நம்மை வேறுபடுத்திக் கொள்கிறது, நம்மை பிரித்துக் கொள்கிற காரியங்கள் தான் அது. அதனாலதான் நாங்க நீங்க பார்க்கிறப்போ அபிரகாமை தேவன் என்ன செய்தார், அவரை தேவன் இன்னைக்கு அநேகர் சொல்றது இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் அநேகர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இவர் சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டேன், இதை நான் கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவாங்க. அப்படி அல்ல. தேவன் நம்மை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாராமா, உலகத் தோற்றத்திற்கு முன்பே நம்மை கிறிஸ்துவுக்குள் முன்குறித்திருக்கிறார். ஆமென். அப்ப இந்த உலகம் என்று தோன்றுவதற்கு முன்பாக தேவன் நம்மை முன்குறித்து, நாம் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கும்படியாக நம்மை அந்த ரட்சிப்பினே, அந்த ரட்சிப்பின் அந்த களி கூறுதலை, அந்த உண்மையான மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை, அந்த தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தான் நம்ம என்ன செய்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறது, நம்ம அவரை தெரிந்தெடுக்கல. அநேகர் சொல்லுவாங்க, நான் தேவனை தெரிந்து கொண்டேன். நீங்க தெரிஞ்சு கொள்ளல, அவர் உங்களை தெரிந்து கொண்டாருன்னு தான் வேதம் சொல்லுது. ஆமென். பாருங்க, அப்ப தேவன் நம்மை அவர் தெரிந்தெடுத்து நமக்காகத்தான் அவர் இறங்கி வருகிறார். வேற எந்த மனிதனோ அல்லது எந்த ஒரு மதத்திலேயோ இல்லாத ஒன்று, நம்முடைய தேவன் அவர் மெய்யான தேவனாக இருப்பதால் அவர் நம்மை தேடி வந்தார். ஆமென். அவர் நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்தெடுத்து நம்மை இந்த உலக காரியங்களிலிருந்து தேவன் எதை செய்ய சொன்னார் அதை செய்யும்படியாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம அவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். உலக காரியங்களை நாம் பிடித்து வைத்திருக்க கூடாது. உலக சிந்தனைகளை, உலக காரியங்களை நாம் பிடித்து வைத்திருக்க கூடாது. அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். பாருங்க, அது யாருக்கு என்றால், ஒரு கால் ஒரு சகோதரர் இருக்கிறார் என்றால், அந்த சகோதரனை தேவன் அழைத்தார் என்றால் அவருடைய மனைவியையும் தேவன் அழைக்க வேண்டும். ஆமென். ஆமென். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, அதனால நாங்களும் சபைக்கு போறோம், எங்க அம்மாவும் சபைக்கு வருவாங்க, என் பிள்ளைகளும் சபைக்கு வருவாங்க என்று. வெறுமென போலாம். ஆனால் அந்த அழைக்கப்பட்ட நபரும் அவருடைய மனைவியும் தேவனாலே முன்குறிக்கப்பட்டால் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருந்து ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. அங்கே அவர்களுடைய இருவர்களுடைய காரியங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். அங்கே அவர்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடுகளோ அல்லது தேவனை குறித்தான தர்க்கங்களோ உண்டாகாது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கணவன் ஒரு நல்ல விசுவாசியாக இருப்பான், அல்லது மனைவி நல்ல விசுவாசியாக இருப்பான், கணவனுக்கு அந்த விசுவாசம் இருக்காது. அது ஏனென்றால் தேவன் என்ன செய்யல, அவங்களுக்குள்ளாக ஈடுபட அல்லது தேவனுடைய வார்த்தையை அந்த கணவனோ அல்லது அந்த மனைவியோ முழுவதுமாக விசுவாசிக்காதபடி ஒரு அரைகுறை விசுவாசியாக இருப்பாங்க. அதனாலதான் அந்த குடும்பத்துல சரியான ஆசீர்வாதம் தங்காதபடி இங்கே அவிசுவாச கிரியைகள், அது மட்டுமல்ல அசுத்தமான கிரியைகள் காணப்பட்டு அது சாபத்தையும் மரணத்தையும் வியாதியையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, தேவன் ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியையும் அழைத்து அவர்களை புறப்பட்டு போகச் சொல்லி அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க கவனித்தீர்களானால்
அங்கே சாராளுக்குள்ளும் ஒரு சில தவறான காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தேவன் அந்த குழந்தை பெறுவதற்கு அங்கே இடைவெளி ஏற்படுறதன் மூலமா தன்னுடைய சந்ததி இல்லாமல் போகுமோ என்று அவள் பயத்துல தான் தன்னுடைய வேலைக்காரியாகி ஆகாரை எடுத்துக்கொள்ள சொல்றா. அதுல ஆபிரகாமுக்கு முதல்ல விருப்பமே இல்லை. ஆனால் அவளுடைய மனைவிதான் அதை வற்புறுத்தி செய்ய வைக்கிறார். வேதத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இப்படியாக சின்ன சின்ன காரியங்கள் அது அங்கே ஒரு பெரிதான காரியங்களை கொண்டு போய் அது வேறு பிரிக்கிற காரியங்களாக அல்லது அவர்களுக்கு வர வேண்டிய அந்த சரியான ஆசீர்வாதம் வர அது தடைபடுகிறதாக இருக்கிறது. ஆக தேவன் பாருங்க, முழுவதுமாக ஒரு குடும்பத்திலே தாயாரோ அல்லது தகப்பனோ ரட்சிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அல்ல. ஆமென். அந்த பிள்ளையும் ரட்சிக்க அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். அந்த பிள்ளையும் முழு இருதயத்தோடு தேவனை விசுவாசித்து வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கணவனும் பற்றி கொள்ள வேண்டும், மனைவியும் பற்றி கொள்ள வேண்டும், தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் பேர குழந்தைகள், இப்படி ஒவ்வொருவரும் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் அந்த முழு குடும்பத்திலேயும் முழு ஆசீர்வாதங்களும் வரும். அது சரியாக வராமல் இருப்பதற்கு அங்கே என்ன காரணமாக இருக்கிறது? அவர்களுக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசமான கிரியைகள் அல்லது அவர்களுக்குள்ளாக காணப்படுகிற கருத்து வேறுபாடுகள் தான் அங்கே என்னது? ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபமும் சண்டைகளும் போட்டிகளும் பொறாமைகளும் அல்லது விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாமல் அல்லது அன்பு செலுத்த முடியாதபடி ஒருவருக்கொருவர் அங்கே கீழ்ப்படிதல் இல்லாமல், கணவனுக்கு மனைவி நிச்சயம் கீழ்ப்படிய வேண்டும், மனைவியையும் புருஷன் நேசிக்க வேண்டும், பிள்ளைகளையும் நேசிக்க வேண்டும், பிள்ளைகளும் பெற்றோர்களை நேசிக்க வேண்டும். இதெல்லாம் தேவன் கொடுத்த கட்டளையும் கடமையுமாக இருக்கிறது. அப்ப அது செய்யாம இருக்கிறப்போ அது எதற்குரியதாக இருக்கிறது? பாவத்தினுடைய கிரியைகளாக இருக்கிறது, பாவத்தினுடைய தன்மைகளாக இருக்கிறது. அங்கே ரட்சிப்பு என்பது வெறுமன ஏதோ ஒரு தெரிந்து கொள் மட்டுமல்ல. அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அது முழுவதுமாக அது ஒரு ப்ராசஸிங்காக இருக்கிறது. அது செயல் வடிவத்திலே வரும் பொழுது அது முழுவதுமாக அது செய்யப்படுவதற்கு அநேக படிகள் இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டால் என்று அதைத்தான் ஆண்டவன் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். அப்போ முடிவு பரியந்தம் இந்த பூமியில இருக்க வரைக்கும் அந்த ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அநேகர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் சபைக்கு போறேன் என்று சொல்லி பிறகு 1 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ அல்லது 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஏதாவது ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வியாதிகள் வரும் பொழுது அங்கே அவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பம், அவர்களுக்குள்ளாக ஒரு போராட்டம் வந்து விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறவர்களாக அல்லது விசுவாசத்திற்கு எதிரான கிரியைகளை செய்கிற ஒரு துணிகரம் உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். அது ஏன் என்றால் அவர்கள் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறதாக இருக்கிறது. அந்த அழைப்பை குறித்து கவலை இல்லாதபடி சுய விருப்பத்திலே சென்று விடுகிறதாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால், ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது. ஆமென். அப்ப தேவன் உங்களை இழுக்க விரும்புகிறார், உங்களை அவரிடத்திலே கொண்டு வர விரும்புகிறார். அவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி இருக்க வேண்டுமானால் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளாக எப்பவும் இருக்க வேண்டும். அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுது, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேங்கிறார் என்றால், இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்கள்ல சந்தோஷத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார். காலையில பார்த்தீங்கன்னா சந்தோஷமா அப்படியே ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பாங்க, மத்தியானமாக அப்படியே சோர்வு வந்துவிடும். அதே போல விசுவாசத்திலே புதுசாக வந்தவுடனே நல்ல சந்தோஷமா உற்சாகமா ஜெபிப்பாங்க, பாடல் பாடுவாங்க, சபைக்கு போறதுல உற்சாகமா இருப்பாங்க. பிறகு நாளாக என்ன ஆகிவிடும்? அந்த சோர்வுகள், பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உலக பிரகாரமான பாடலுக்குள்ள போயிடுவாங்க.
ஜெப வீரர்களாக இருப்பாங்க. பிறகு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஏதாவது ஜெபத்துல அங்கே தடைகள் வருகிறது, அல்லது அந்த ஜெபமானது அது கேட்கப்படுகிற காரியம் தேவன் அங்கே தடைகளை கொண்டு வந்து, அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால அது கிடைக்கவில்லை என்றால், நான் இவ்வளவு நாள் கேட்டு கூட எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நான் எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது என்று சொல்லி பொறுமை இழந்து விடுவார். இப்படி சின்ன சின்ன காரியங்களிலே அந்த சந்தோஷத்தை இழந்து போவதனால அங்கே அவர்களுக்குள்ளாக என்ன வருகிறது, அந்த துக்கம், பாரங்கள், கவலைகள் அதிகரித்து, அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் இந்த காரியங்களுக்காக கவலைப்படுகிறது என்ன, உணவுக்காக, உடைக்காக கவலைப்படுகிறது என்ன என்று சொல்லி சொல்றார். பாருங்க, இன்னைக்கு அநேகர் அந்த 2 காரியத்துக்கு தான் அதிக கவலைப்படுவான். ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லையே, ஐயோ எனக்கு நல்ல துணிமணி இல்லையே என்று சொல்லி. இதைகளெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார், அவர்களை நமக்கு தருவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம சரியானபடி இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த உலகத்திலேயே மிகவும் சந்தோஷம் உள்ள ஜனங்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் அதை விரும்புகிறார் உங்களிடத்துல. மற்றவர்கள் பார்த்தாலே சொல்லுவாங்க, என்ன நீங்க மட்டும் எப்பவும் ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க, கவலை இல்லாம இருக்கிறீங்க என்று சொல்ல வேணும். நம்மை பார்த்த உடனே என்னாச்சு, உங்க மூஞ்சி பார்த்தாலே சோர்ந்து போன மாதிரி இருக்கு, உங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிறீங்க என்று சொல்லி சொல்லாதபடி என்னவா இருக்க வேண்டும், உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும், அப்படியே என்னமோ ஒரு கோடிக்கணக்கான பணத்தை இழந்தது போல, அல்லது சொந்த பந்தங்களே இல்லாத ஒரு அனாதையாக கைவிடப்பட்டவனை போல ஒரு ஒரு துக்ககரத்தோடு இருப்பான். கேட்ட நான் ஒரு விசுவாசி என்று சொல்வார். அது தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதல்ல. தேவனிடத்திலே ஒரு விசுவாசிக்குரிய அநேக அடையாளங்கள் இருக்கிறது. ஆமென். அந்த அடையாளங்கள் பிரதிபலிச்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடையாளங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளத்திலே நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக ஆகக்கூடும். தேவன் உங்களை முன் அழைத்தார். நீங்கள் தேவனை அழைக்கவில்லை, தேவன் தான் உங்களை அழைத்தார். அதே போல ஆபிரகாமையும் தேவன் அழைத்தார். ஆபிரகாம் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், அங்கே விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார் என்று நாம் அறிந்து உணர்ந்து அதன்படி நம்ம சாட்சியாக நிற்க வேண்டும். அதன்படி நம்ம நம்ம சரியாக இருக்க வேண்டும். எப்படி அங்கே ஆதாம் பாவம் செய்த பொழுது அங்கே தேவனுக்கு மறைவாய் தன்னை போய் ஓடி ஒளித்துக் கொண்டானோ, அதை போல நாம் என்ன செய்யக்கூடாது, ஓடி மறைந்து போய் பாவத்தை செய்து ஓடி ஒளிந்து கொள்ளாதபடி நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றுக்கு பின்னால போய் நாம் மறைந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அநேகர் செய்கிற விசுவாசிகளுக்குள்ளும் இந்த காரியங்கள் இருக்கிறது. தவறுகளை செய்து கொண்டு போய் தங்களை மறைச்சு கொள்ளுறது. பேசுறதுக்கு கேட்டா, ஐயா பேசுறதுக்கே கஷ்டமா இருக்குங்க ஐயாம்மா. ஏனென்றால் அவர்கள் அந்த தவறு செய்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த உள் உணர்வு, அவர்கள் தவறு செய்கிறார்கள், அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று அந்த உள்ளுணர்வை தேவன் கொடுப்பார். அவை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தேவன் ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை இந்த பூமியிலே பெரிய ஜாதியாக்கி, இந்த பூமியிலே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தும்படியா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு சித்தமானால் வரும் நாட்களிலே எப்படி ஆபிரகாமை தேவன் பன்மடங்கு ஆசீர்வதித்தார், எப்படி அந்த பெயரை பெருமைப்படுத்தினார், எப்படி அவருக்கு பிள்ளையே இல்லாத இருந்தது, ஆனால் மிகப்பெரிய ஒரு சந்ததி அவரிலிருந்து புறப்பட்டு வந்தது. அது எப்படி என்று சொல்லி வரும் நாட்களில் இன்னும் அதிகமாய் நாம் அதை குறித்து நம்ம தியானிப்போம். கேட்ட சத்திய வார்த்தைக்காய் நன்றி சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேளையிலே தகப்பனே, நம்முடைய வார்த்தைகளை வாசிக்கவும் அதை குறித்து தியானிக்கவும் தேவ கிருபை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய ஆலோசனை பெரியது, உம்முடைய கிருபை பெரியதப்பா ஆண்டவரே. நீர் ஆபிரகாமை அழைத்து நீர் ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவரை தெரிந்தெடுத்தீரப்பா.
அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியா ஆண்டவரே ஆபிரகாம் விசுவாசித்து விசுவாசத்திலே வல்லவன் ஆனான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே நீர் ஆதாமை இந்த பூமியிலே சிருஷ்டித்து ஆண்டவரே ஆதாமை அந்த ஏதேன் தோட்டத்தை பயன்படுத்தவும் செய்தீரப்பா. அதே போல நாங்களும் இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆயுசு நாட்களிலே நீர் எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ, எங்களை வழிநடத்துகிறீரோ, அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லவும், எங்களுடைய ஜீவியமானது ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியமாய், உமக்கு கீழ்ப்படுகிற ஜீவியமாய், உண்மையுள்ள ஜீவியமாக இருக்க, தேவனுக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக இருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்களும் ஒவ்வொரு நாளும் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற இந்த விசுவாசத்தில் இன்னும் மனதினம் வளர தேவ கிருபையை தாரும். தொடர்ந்து உடைய பலத்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும், நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட மீதியான வேலை முழு உடைய கிருபை தயவு எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நாம் விசேஷித்த ஜெபத்தை